கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமான விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றது. இந்த பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த இழப்புகளுக்கு தகுந்த ஈடுகளை தந்தருள்வதற்கு நாம் பிரார்த்திப்பதோடு துஆ செய்வதோடு அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகின்ற இந்த நேரத்தில் துணை நிற்க வேண்டிய அவசியத்தையும் நாம் உணர வேண்டிய நேரம் இது. இந்த பெருந்துயர் நிகழ்வு நம்மெல்லாம் சிந்திக்க வேண்டிய பல்வேறு பாடங்களையும் பல்வேறு உணர்வுகளையும் நமக்குள்ளே எழுப்புகிறது. நேற்றைய தினம் மதிய வேளையில் குஜராத்தினுடைய தலைநகர் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டு லண்டனுக்கு போய் சேர வேண்டிய ஏர் இந்தியா விமானம் கிளம்பிய 5 நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த விபத்துக்கு ஆளாகி இருக்கின்றது. அதிலே பயணம் செய்தவர்கள் ஒரே ஒருவரை தவிர மற்ற எல்லோருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய சோகமான நிகழ்வு. அந்த விபத்தின் கோர காட்சிகள் காணொளிகளாக வருகின்ற போது நாம் கண் திறந்து அவற்றை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு கொடூரமாக நம்முடைய நெஞ்சங்களை உலுக்கக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன. விமான நிலையத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய பிஜே மெடிக்கல் காலேஜ் எனப்படுகின்ற அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய கேண்டீன் கட்டடத்தில் மோதித்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் சில வார்த்தைகளையும் சில உணர்வுகளையும் நமக்குள்ளே பேசிக்கொள்ள வேண்டிய சிந்தித்து கொள்ள வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் இருக்கின்றோம். நல்ல வேளையாக அந்த விமானத்தை ஓட்டிய கேப்டன் ஒரு முஸ்லிம் இல்லை என்பதும், அந்த கேப்டனுக்கு அசிஸ்டண்டாக சென்றவரும் கிளைவ் என்பவர் தான், அநேகமாக அவர் ஆங்கில நாட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடும், அவரும் ஒரு முஸ்லிம் இல்லை என்பதும், விமானத்தில் இருந்து ஒரே ஒருவர் தப்பித்தாரே ரமேஷ் என்பவர், அவரும் முஸ்லிம் இல்லை என்பதும், அந்த விமானம் சென்று சேர வேண்டிய இடம் ஏதோ ஒரு முஸ்லிம் நாடு என்று இல்லாமல் போனதும், அது லண்டன் நகரமாக இருந்ததும், அந்த விமானம் மோதியது ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய கேண்டீனில் தான், அது அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மினாராவிலோ அல்லது மதரசாவினுடைய கட்டடத்திலோ இல்லை என்பதும் நமக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களில் ஏதாவது ஒன்று முஸ்லிம் பெயராக இருந்திருக்குமானால் இன்றைக்கு எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருப்பார்கள் என்பதை நாம் நினைக்கும் போது நம்முடைய நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. கடைசியாக ஒரு வழியாக இவ்வளவு பெரிய ஒரு கோர விபத்து, அண்மையிலே நடந்திருக்காத ஒரு பெரும் விபத்து நடந்திருக்கின்றதே, இதிலே எப்படியாவது ஒரு முஸ்லிமை சம்பந்தப்படுத்தியாக வேண்டுமே என்று விடிய விடிய யோசித்திருப்பார்கள் போல் இருக்கிறது. நல்லவேளையாக புறப்பட்டு சென்ற ஊர் அகமதாபாத் என்பதனால் அந்த ஊருடைய பெயரை மாற்ற வேண்டும், அதுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்று இன்று யாரும் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்பது ஒரு ஆறுதல். கடைசியாக அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், இந்த விமானத்தை மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எனப்படுகின்ற துப்புரவு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கக்கூடிய நாடு துருக்கி நாடு. இந்த ஒப்பந்தத்தை துருக்கி நாட்டுக்கு யார் கொடுத்தது, இதற்கு டாடா விளக்கம் சொல்ல வேண்டும் என்று ஒரு புதிய கதையை கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். துருக்கி என்பது ஒரு முஸ்லிம் நாடு, அப்பாடா ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டோம் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதை கண்டுபிடித்து வெளி உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான, இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை எடுத்திருப்பவர் வழக்கம் போல அர்னாப் கோஸ்வாமி என்பவர் தான். இவரை பற்றி அண்மையிலே ஒரு செய்தி வெளிவந்தது. என்னவென்றால், பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அவர் பணம் அனுப்புவாராம். இங்கிருந்து பணம் அனுப்பினால் எப்படி அதிகாரப்பூர்வமாக வங்கி வழியாக அனுப்ப முடியாது, அதுவே முதலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அவர் இங்கிருந்து பணம் அனுப்புவாராம். எதற்கு என்று கேட்டால், அங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், 2ஆம் தர 3ஆம் தர தலைவர்கள் இங்கே இருப்பார்கள் அல்லவா, எதற்கெடுத்தாலும் மூர்க்கமாக பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லவா, முரட்டுத்தனமான சொற்களை பயன்படுத்தி, அந்த மாதிரியான சில முரட்டு அரசியல் தலைவர்களுக்கு இங்கிருந்து பணம் அனுப்புவாராம். பணம் அனுப்பி
அவர்களை தன்னுடைய தொலைக்காட்சியில் விவாதத்துக்கு, அந்த டிபேட் போர்ஷன் நடக்கும், விவாதம் நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தொலைபேசியிலே அழைத்து அவர்களை லைவ்ல வைத்துக் கொள்வாராம். அதற்கு முன்கூட்டிய ஒப்பந்தம் என்னவென்றால், நீங்கள் அங்கிருந்து பேசும்போது இந்தியாவை தாறுமாறாக திட்ட வேண்டும், அசிங்கமான சொற்களை பயன்படுத்தி இந்தியாவை வசைபாட வேண்டும் என்று அவர்களை ஒப்பந்த பணியாளர்களை போல நியமித்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இங்கிருந்து பணம் அனுப்பி அவர்களை திட்ட சொல்வாராம். அவர்கள் திட்டி முடித்ததற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில் அவர்களை கட் பண்ணி அனுப்பிவிட்டு பிறகு இவர் இங்கிருந்து கொண்டு இங்கே வாழக்கூடிய முஸ்லீம்களையும், முஸ்லீம் அதே மாதிரி பெயர் எப்படி இங்க இருக்கும், அப்துல் காதர்னா இங்கே ஒரு அப்துல் காதர் இருப்பார், அப்துல் ரஹ்மான் என்றால் இங்கே ஒரு அப்துல் ரஹ்மான் இருப்பார். இப்படியெல்லாம் இந்த பெயர்களை இங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பாகிஸ்தானோடு தொடர்பு படுத்தி அருவருப்பாக விமர்சித்து இங்கே ஒரு உணர்ச்சி மயமான சூழ்நிலையை உருவாக்கி வருகின்றார் என்று அண்மையில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. அவர் தான் இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார், விபத்துக்கு ஆளாக இருக்கக்கூடிய இந்த ஏர் இந்தியா விமானம் மட்டுமல்ல, ஏர் இந்தியா விமானங்களை பொதுவாக மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எனப்படுகின்ற தூய்மை செய்வதற்கான அந்த ஒப்பந்தத்தை துருக்கி நாடு பெற்றிருக்கிறது. இது ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டாக்குகிறது என்கிற ஒரு புதிய கதையை கட்டியிருக்கின்றார்கள். இது ஒரு செய்தி. இவர்கள் எப்படியெல்லாம் விஷங்களை பரப்புவார்கள் என்பதற்கு. இதை தாண்டியும் வேறு சில செய்திகளும் இந்த நிகழ்விலே நமக்கு இருக்கின்றன. இந்த விமான விபத்தில் துடிக்க துடிக்க உயிரோடு மீட்கப்பட்டு எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று முயற்சிக்கப்பட்டு பிறகு உயிரிழந்து போனவர்களிலே ஒருவர் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி என்பவர். அவருடைய அதிர்ஷ்ட நம்பரே 1206 தானா, 1206 என்பதுதான் அவருடைய அதிர்ஷ்ட நம்பர். அவருடைய காரும் அவர் ஓட்டாத அவருடைய டூ வீலரும் இவர்கள் எல்லாமே 12/6 தான் தேடி பிடிச்சு வாங்குவாராம். நம்மிலே பலரும் இந்த ஆர்டிஓ ஆபீஸ் முன்னால போய் வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா, அதற்காக பணம் கொடுத்து அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த விருப்பமான நம்பரை பெறுவதற்கு. அப்படி அவர் எல்லாவற்றிலும் தேடி வாங்குவது 1206 என்பதுதான். ஆனால் 1206 எனப்படுகின்ற 12/6க்கு தான் அவர் விமானம் செய்ய வேண்டும் என்று, அதனாலதான் விமான பயணம் பண்றதுக்கு அந்த நாளையே தேர்ந்தெடுத்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நாளிலேயே அவர் இறந்தும் போயிருக்கின்றார் என்பது நமக்கெல்லாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நாம் பார்க்கக்கூடிய இந்த நியூமராலஜி கணக்கு, நம்பர் கணக்குகள் எல்லாம் எவ்வளவு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, எவ்வளவு முட்டாள்தனமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இதை ஒரு சான்றாக நாம் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம். அதே போல அவர் அண்மையிலே கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகளிலே ஒன்றிலே சொல்லி இருக்கின்றார், உலகத்திலேயே மொத்தம் 150 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன, அது எங்க இருக்கிறது என்று நமக்கும் தெரியவில்லை. இந்த பூமிக்கு மேலே 150 முஸ்லிம் நாடுகள் எங்க இருக்கிறது என்று ஒரு பட்டியலை கொடுத்தால் நமக்கு பார்த்து சந்தோஷமாவது பட்டு போடலாம். அநேகமாக ஒரு 40-50 நாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு 150 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. அங்கெல்லாம் போய் தொலைய வேண்டியதுதானே. பாய்மார்கள் எதற்கு இந்தியாவில் உட்கார்ந்து எங்களை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு தான் 150 நாடு இருக்கத்தானே செய்து, எங்களுக்கு இந்த ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, முழுவதுமாக எந்த இடத்தில் இதை ஒப்படைத்து விட்டு நீங்க போய் தொலையுங்கள் என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அவர் பேசியிருக்கின்றார் என்பதும் சரி. அவர் எதற்காக லண்டனுக்கு பயணப்பட்டு போயிருக்கின்றார், திரிகோன்சா போய்கொண்டு இருந்திருக்கின்றார், எதற்காக என்று பார்த்தோம் என்றால் அவருடைய மகள் அங்கேதான் குடியிருக்கிறாராம். ஆனால் அது எந்த நாடு என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், அது எந்த மதத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாடு என்பது. பிறகு இவருக்கு இங்கே என்ன வேலை, இவர் போயிருக்கலாமே என்றால் ஏதாவது அரசியல் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள, பதவிகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் இந்தியாவை பயன்படுத்துகின்றார்கள். தங்களுடைய ரேட்டிங்கை வளர்த்துக் கொள்வதற்கு காசு கொடுத்து இந்தியாவை திட்ட சொல்கின்றார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய தேசப்பற்றை நாம் அவர்களிடத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நமக்குள்ளே நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட பரவாயில்லை, அதை நீ எங்கள்கிட்ட தான் நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் உங்களை விட சூப்பர் தேசபக்தி உள்ளவர்கள். இவைகள் எல்லாம் பேசக்கூடிய நேரம் இதுதானா என்கிற கேள்வி நமக்குள்ளே ஓடினாலும் கூட, ஒரு கோர விபத்து நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இப்படியெல்லாம் பேச வேண்டிய நேரம் இதுதானா என்றெல்லாம் கேள்வி நமக்குள்ளே எழுந்தாலும் கூட கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் மீது பழி போடுகின்றார்கள். எங்கேயாவது தேடி முஸ்லிம்கள் மீது நாம் பழியை போட்டுவிட மாட்டோமா என்று எப்படி தேடி கண்டுபிடிக்கின்றார்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த அர்னாப் என்கிற அந்த சொல் இருக்கிறது அல்லவா, இது எங்காவது போய் அரபு மொழியில் லிங்க் ஆகுறதா என்று நான் தேடி பார்த்தேன்.
ARNAB, இது அலிஃப் ரே பே நூன் அர்னாப், அலிஃப் ஏ அலிஃப் ரே நூன் பே அர்னப். இதான். இது எங்கேயாவது அரபியில போய் மேட்ச் ஆகுதா என்று தேடி பார்த்தோம் என்று சொன்னால், அர்னப் என்றால் முயல் என்று அதற்கு பொருள். முயலுடைய கேரக்டர் என்னன்னு உள்ள போய் அது சம்பந்தப்பட்ட நூல்களிலே போய் பார்த்தோம் என்றால், முயல் என்பது தன்னுடைய மலத்தை தானே தின்று கொள்ளுமா தேவைப்படுகின்ற போது. இப்படி எல்லாம் விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை இதுதானா என்கிற கேள்வி இருக்கிறது. ஆனால் நம்மை பற்றி அவதூறுகளும் பழிகளும் சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இது ஒரு பகுதி, இந்த விபத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, அவ்வளவுதான். இதுவே முழு பகுதி அல்ல. இதை தாண்டி ஒரு பயணம் என்பது என்ன, அது விமான பயணம் என்பது என்ன, சாதாரணமாக பயணம் என்று சொன்னாலே அது எவ்வளவு உணர்வு பூர்வமாக நடத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய வேதமும் நமக்கு பயணங்களை எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்துகின்றன என்று பார்த்தோம் என்றால் ஒரு நிமிடம் நாம் மெய்சிலிர்த்து போய்விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்துக்கு தயாராகும் போது 2 ரக்காத்துகள் தொழுது இருக்கின்றார்கள். அது இறைவனுடைய பெருங்கருணையை கொண்டுதான் ஒரு பயணம் என்பது நடைபெறுகிறது என்பதை திரும்ப திரும்ப தன்னுடைய சொற்கள் வழியாக அவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் வாகனத்திலே ஏறி அமர்ந்த பிறகு 3 முறை தக்பீர் சொல்லிக் கொள்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று. அல்லாஹுதான் பெரியவன். இந்த வாகனம் நான் விரும்புகின்ற திசைக்கு என்னை அழைத்து செல்வதால் நான் இந்த வாகனத்தை கட்டுப்படுத்தி விட்டேன், எனவே நான் பெரியவன் என்று நான் ஒருபோதும் எண்ணிக்கொள்ள மாட்டேன். அல்லாஹுதான் பெரியவன், அல்லாஹுதான் என்னை கொண்டு போய் சேர்க்கிறான். இந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று பிறகு அல்லாஹ்வை அவர்கள் புகழ்வார்கள். சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்த அந்த அல்லாஹ் மகா தூயவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற மக்காவில் இருக்கக்கூடிய புனித பள்ளி வாசலிலே இருந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அவர்கள் தரைவழி பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த தரைவழி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும் சுபஹான் என்கிற சொல்லை கொண்டுதான் தொடங்குகிறான். சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இரவோடு இரவாக அழைத்து சென்ற அல்லாஹ் மகா தூயவன், அவன் தூயவன் என்று சொன்னார். சுபஹான் என்கிற சொல்லைத்தான் அல்லாஹ் இந்த பயணத்தின் போது தொடக்கத்திலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா, எங்களுக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் தூயவன். அமா குன்னா லஹு முக்ரினீன், நாங்கள் ஒன்றும் இதை எங்களுக்கு வசப்படுத்தி வைத்துக் கொள்ளவில்லை, நாங்கள் கட்டுப்படுத்தி வைக்கவில்லை, எங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று சொன்னார்கள். எந்த காலத்தில் குதிரைகளில், கழுதைகளில், கோவேரி கழுதைகளில், ஒட்டகங்களில் பயணம் செய்த அந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அவைகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய வாகனம், நாம் ஏறினால் அதற்கு கட்டுப்படுமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். அந்த வாகனம் எங்காவது ஊனப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தாலே தெரிந்துவிடும். கை கால்கள் ஏதாவது புண்ணு இருக்கிறதா, அது நொண்டி நொண்டி நடக்கிறதா, ஒழுங்காக நடக்கிறதா என்பதெல்லாம் பார்த்த மாத்திரத்திலே தெரிந்துவிடும். அந்த நேரத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு எச்சரிக்கையாக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்ட, அழகுபடுத்தப்பட்ட, உள்ளுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாத வாகனத்தில் பயணிக்கின்ற போது நமக்கெல்லாம் என்ன உணர்வுகள் ஏற்படுகின்றன என்று சிந்திக்க வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது. இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நம்மை படைத்த நம்முடைய இறைவனிடமே நாம் போய் சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை பயணத்தின் போது எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? எல்லா பயணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்கிற பயணமும் ஒரு முடிவை நோக்கித்தான் போகிறது. அந்த முடிவு எங்கே போய் சேர்கிறது என்று சொன்னால், பெருங்கருணையாளனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் தான் நாம் போய் சேர போகிறோம். ஒரு ஆபத்தான இடத்துக்கு நாம் போய் சேரவில்லை, ஒரு அதிபயங்கரமான இடத்துக்கு நாம் போய் சேரவில்லை. தாயை விட 10,000-10,00,000 மடங்கு கருணையும் அன்பும் மிக்க அந்த ரப்பிடம் தான் நம்முடைய பயணத்தை நாம் இறுதி இலக்காக அந்த ரப்பை நோக்கிய பயணம் தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பயணத்தின் போதும் இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று தன்னுடைய இயலாமையை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டிருக்கின்றார்கள். அதே போல அவர்கள் இன்னும் அந்த பயணத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சிந்திக்கத்தக்க வார்த்தைகள்.
பேரறிஞர் முகமது கசாலி என்கின்ற ஒரு புகழ்மிக்க அறிஞர் இருந்தார், எகிப்து நாட்டை சார்ந்தவர். இஹ்வான் முஸ்லிமூன் இயக்கத்தினுடைய சிந்தனை சிற்பிகளிலே ஒருவர். எகிப்து நாட்டிலே அவர் எடுத்து வைத்த புரட்சிமிக்க கருத்துக்கள் அரசுக்கு எதிராக மக்களிடத்தில் ஒரு பெரிய எண்ண அலையை ஏற்படுத்தியது. அது ஒரு முஸ்லிம்களால் ஆளப்படுகின்ற அரசாக இருப்பினும் கூட இவரை போன்ற அடிப்படைவாதிகளை நம்முடைய நாட்டிலே வைத்திருக்க கூடாது என்று எகிப்திய அரசு முடிவெடுக்கின்றது. பிறகு அங்கிருந்து அவரை நாடு கடத்துகிறது. சவுதி அரேபியா அவரை ஏந்தி கொண்டது. அவருக்கு விரிவுரையாளர் புரொஃபசர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்து புகழ்மிக்க பல்கலைக்கழகங்களில் அவரை பேராசிரியராக நியமித்தார்கள். அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைகளை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் ஒன்று. ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்களில் இருக்கக்கூடிய அர்த்தம் பதிந்த சொற்கள் இவற்றையெல்லாம் அவர் ஆய்வு செய்து ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அந்த நூலை அவர் எப்போது எழுதினார் என்றால், மதீனாவில் இருந்து மக்காவுக்கு ஒரு பயணத்தில் வருகின்ற போது எழுதி முடித்த நூல் அது. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகின்ற 480 கிலோமீட்டர் பயணத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் அந்த நூல். அவர் மதீனாவிலேயே அடக்கமாக வேண்டும் என்று விரும்பினார். மக்காவுக்கு ஒரு கான்பரன்ஸுக்காக, ரியாதுக்கு ஒரு கான்பரன்ஸுக்காக அவர் வந்திருந்த போது அந்த கான்பரன்ஸில் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அவருக்கு நெஞ்சு வலி வருகின்றது. வழக்கமாக சவுதி அரேபியாவிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரிதான், அவரை போய் எந்த இடத்துல இறந்தார்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள கபிரிஸ்தான்ல அடக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கொடியை அறக்கம்பத்துல பறக்க விடுறது, 3 நாளைக்கு இதை சாக்கு வச்சு கவர்மெண்ட் லீவ் விடுறது, இந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது. மரணத்தை வாழ்வினுடைய அடுத்த கட்டம் என்று எடுத்துக் கொள்வார்கள். ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போறோம், அதுபோல இந்த உலகத்திலிருந்து மறுமைக்கு போறோம், அவ்வளவுதான். இந்த கொடியை அறக்கம்பத்துல பறக்க விடுறதெல்லாம் கிடையாது. ஏன் என்று நான் கேட்டேன் ஒரு அரபி இடத்திலே. அவர் சொன்னார், அந்த கொடியில என்ன இருக்கிறது என்று பார்த்தாயா என்று கேட்டார். கொடியில் என்ன இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்ட கொடியை அறக்கம்பத்திலே பறக்க விடலாமா என்று கேட்டார். அது உச்சிக்கு போனதுதான், இனிமேல் கீழே இறங்கவே கூடாது. யாருடைய மரணத்துக்கும் இந்த கொடி கீழே இறங்காது. யார் மரணம் அடைந்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான். இந்த கோட்பாட்டுக்கு இறக்கமே கிடையாது, ஏற்றம் தான். அதை எப்படி நாங்கள் இறக்குவோம் என்று கேட்டார். அது ஒரு புறம் இருக்கட்டும். வேற இங்கே முகமது கசாலி ரியாதினுடைய கான்பரன்ஸில் உரையாற்றுகின்ற போது நெஞ்சு வலி ஏற்படுகிறது. அவருடைய ஆயுள் கால ஆசை மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலே உயிரிழக்கின்றார். சவுதி அரேபியாவுடைய வழக்கத்துக்கு மாறாக அந்த நாட்டினுடைய முஃப்திகளின் பத்வாக்கள் பெற்று அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக மதீனாவிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் இறைத்தூதர் மீது கொண்டிருந்த காதல் தான், அன்புதான் அவரை மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று அவருடைய வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பேரறிஞர் முகமது கசாலி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எழுதிய நூல் தான் பயணத்தில் எழுதிய நூல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களை, அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை ஆய்வு செய்து எழுதிய நூல். அதில் அவர் சொல்லுகின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது கேட்ட நீண்ட துஆக்களை நீங்கள் பார்த்தீர்களா? சுப்ஹானல்லதி ஸஹரலனா மட்டுமா சொன்னார்கள்? அதற்கு அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா. யா அல்லாஹ், நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தில் நான் உன்னிடத்தில் நன்மையை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன். என்னுடைய பயணம் எல்லாம் நன்மை மயமானதாக இருக்க வேண்டும், இறையச்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். வ மினல் அமலி மா தர்தா, நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உனக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். உடனே யோசித்து பாருங்கள், உல்லாச பயணங்கள் செல்லக்கூடியவர்கள் இந்த துஆவை பயணத்தினுடைய தொடக்கத்திலே ஓதினால் அந்த உல்லாச பயணத்தில் அவர்களுக்கு குற்றம் செய்ய மனது வருமா? ஆபாசத்தை பார்க்க மனது வருமா? பேச மனது வருமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் சஃபரி ஹாதா அல் பிர்ர வத் தக்வா, நன்மையை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன், என்னுடைய செயல்கள் எல்லாம் உனக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும், அதை கேட்கிறேன். அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா சஃபரனா ஹாதா, யா அல்லாஹ், எங்களின் இந்த பயணத்தை எங்களுக்கு நீ எளிதாக்கி தருவாயாக, பயணத்தை எளிதாக்கு. ஒத்துவி அண்ணா போதா, இந்த பயணத்தினுடைய தூரங்களை எங்களுக்கு நீ சுருக்கி கொடுத்து விடு, சுருட்டி கொடுத்து விடு. பூமியை சிம்பிளா கடந்து விட வேண்டும், பல்லாயிரக்கணக்கான மைல்களையும் கூட எளிதாக கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு பயணத்தை நீ எங்களுக்கு சுருட்டி கொடுத்து விடுவாயா. ஒத்துவி அண்ணா போதா. அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபீ ஸஃபர், இறைவா நீதான் பயணத்தில் எங்களின் தோழன், எங்களுடைய பயண தோழனே நீந்தான். இன்றைக்கு பயணத்திலே தோழர்களை கூட்டிக் கொண்டு போகிறோமே, அவருக்கு வேலையே இல்லாமல் இருந்தாலும்
வா உனக்கும் சேர்த்து டிக்கெட்டை போட்டு விட்டேன் வா என்று அழைத்து போகிறோமே, யாரை மறந்தாலும் பயணத்தோழனாக நீங்கள் அல்லாஹ்வை மறக்காதீர்கள். அல்லாஹுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பயணத்தோழன். அல்லாஹும் அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல். என் குடும்பத்துக்கு என்னுடைய இடத்தில் நான் உன்னைத்தான் விட்டு போகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என்னுடைய குடும்பத்தில் போது நான் இல்ல தனியா பயணம் போறேன். என் குடும்பத்தில் யா அல்லாஹ் நான் இந்த நிமிடம் வரைக்கும் நான் எந்த இடத்தில் இருந்தேனோ அந்த இடத்தில் நான் உன்னை விட்டு போகிறேன். கலீஃபா, கலீஃபா என்றால் பிரதிநிதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். என்ன பொருள்? அதற்கு அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்று பொருள். வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல் என்றால் யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தில் நான் உன்னை என்னுடைய பிரதிநிதியாக விட்டு போகிறேன். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க. இன்னொரு ஆழமான வார்த்தையை பாருங்க. அல்லாஹும் இன்னி அஊது பிக்க. யா இதுவரைக்கும் கேட்டது எனக்கு இதை கொடு அதை கொடு என்று, இப்போது பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் வஸாஇ ஸஃபர், பயணத்தின் சிரமங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பயணத்தின் சிரமங்கள் என்றால் என்ன? இமாமுல் ஹரமைனில் ஜுவைனி என்று சொல்வார்கள். இமாம் கஸாலி என்று வரலாற்றிலே புகழ்மிக்க ஒரு அறிஞர் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஹ்யா உலுமுத்தீன் என்கிற நூலை எழுதியவர்கள். அவருடைய உஸ்தாத் ஹரமைனுல் ஜுவைனி அவர்கள் இந்த வாஃபாயி சஃபர், பயணத்தினுடைய நெருக்கடிகள், பயணத்தினுடைய சிரமங்கள் என்பதற்கு அவர்கள் தரக்கூடிய விளக்கம், ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறார்கள். பயணம் என்றாலே சிரமம் தான். அதனாலதான் பயணத்துல தொழுகையை சுருக்கி தொழுகிறோம். தொழுகையை சேர்த்து தொழ முடியும், ஜம்மு செய்து விட முடியும். பயணத்தில் நீங்கள் நோன்பை விட்டுக் கொள்ள உங்களுக்கு அனுமதி உண்டு. பயணத்திலே நீங்கள் ஒது செய்து விட்டு காலை கழுவுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஷூ போட்டிருந்தீங்கன்னா மேல மசூது செய்து கொள்ள முடியும், தண்ணியை தொட்டு தடவி கொள்ள முடியும். இப்படி எல்லாம் சலுகைகள் உங்களுக்கு தரப்பட்டிருப்பதற்கு காரணம் பயணம் என்றால் சிரமம் தான். பயணத்தினுடைய சிரமங்களை இவர்கள் பட்டியலிடுகின்ற போது ரொம்ப நுட்பமாக அணுகி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். ஒரு கூட்டமாக செல்லக்கூடிய பயணத்துல உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருப்பவருடைய சிந்தனை ஓட்டமும் உங்களுடைய சிந்தனை ஓட்டமும் ஒத்து போகாமல் இருந்தால் அதுவும் பயணத்தின் இடையூறுதான். நம்ம சிந்தனை வேற, அவர் சிந்தனை வேற. சில பேருக்கு திமுக பிடிக்கும், சில பேருக்கு அதிமுக. தேவையில்லாம பேச்சு கொடுக்கிறது. பாத்தீங்களா எடப்பாடி என்ன பண்ணாருன்னு, அவர் சரியா தாயா பண்ணாருன்னு பாரு. இவர் அங்க வரும் பிரச்சனை இல்லையா? உதாரணம் தான். சிந்தனை ஓட்டங்கள் எப்படி எல்லாம் வேறுபடுகிறது பாருங்கள். இந்த கையை வைக்கிறோம் பாருங்க, இந்த ஹேண்ட் ரெஸ்ட்ல அங்க ஆரம்பிக்கும், அப்படியே வச்சிருப்ப லேசா ஒரு தள்ளு தள்ளுவார். அப்படி அவர் கொஞ்சம் அசைந்து தலையை சுரஞ்சு அந்த கேப்பை பயன்படுத்தி கையை அப்படி வச்சிருவார். இப்படி எல்லாம் இது நகைச்சுவைக்காக நாம் சொன்னாலும் கூட இமாம் ஹரமைனுல் ஜுவைனி அவர்கள் அதை கூட நுட்பமாக பதிவு செய்திருக்கின்றார். இதுவும் பயணத்தினுடைய சிரமங்களில் ஒன்றுதான். ஏனென்றால் அவருக்கு வலப்பக்கத்தில் வலி இருக்கலாம், உங்களுக்கு சரியா இடது பக்கத்துல தான் வலி இருக்கும். உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரெஸ்ட் தேவை, அவருக்கு அந்த ஹேண்ட் ரெஸ்ட் தேவை. அவருக்கு விட்டு கொடுப்பது சிறந்ததா அல்லது வலியை குறைத்துக் கொள்வதற்காக அந்த இடத்தை ஆக்கிபை பண்றது சிறந்ததா? இப்போ இங்க வருதா மனப்போட்டி, இதுல எதற்கு முதலிடம் பெறுவது என்கிற பிரச்சனை, இதெல்லாம் பயணத்தில் இருக்கக்கூடியது. இப்படி நுட்பமாக அவர்கள் சிந்தித்து எழுதுகின்றார்கள். பிறகு காபத்தில் மல்லர், கொடூரமான காட்சிகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த வார்த்தைக்கு முகமது கஸாலி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். கொடூரமான காட்சிகள் என்பது என்றால் அதுக்கு என்ன பொருள்? யாரோ ஒருவர் விபத்துக்கு ஆளாகி அந்த காட்சியை பார்த்தால் பயணத்துல போகும்போது நமக்கு ஒரு பதைபதைப்பு வருகிறது அல்லவா, நமக்கு ஒரு அதிர்ச்சி வருகிறது அல்லவா, இதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் விபத்தில் மாட்டிக்கொள்ளக் கூடாது, வேறு யாரோ மாட்டி அதை என் கண்ணுல படவும் கூடாது. இவைகளெல்லாம் பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். பிறகு சொன்னார்கள், வஸூஇல் முன்கலபி ஃபில் மாரி வல் அஹல், நான் திரும்பி வருகின்ற போது என்னுடைய வீட்டுல நல்ல காட்சிகள் என் கண்ணுல படணும், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து சுகம் எல்லாத்திலையும் நல்ல காட்சிகள் கண்ணுல படணும். நான் இல்லாம இருக்கும்போது எதுவும் உங்க அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து விட்டுத்தான் அந்த பயணத்தையே தொடங்கி இருக்கின்றார்கள். பயணத்தை முடித்து விட்டு திரும்பி வருகின்ற போது இது எல்லாத்தையும் அங்கிருந்து கிளம்புவாங்கல்ல, ஒரு ஊருக்கு போறாங்க, அங்க வேலையை முடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இதே துஆவை ஓதிவிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள் திரும்பி வர்றதுனால. ஆயிபூன தாயிபூன லிரப்பினா ஹாமிதூன, நாங்கள் திரும்பி வருகின்றோம், அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேட்டுவிட்டு திரும்பி வருகின்றோம், இறைவனை புகழ்ந்து கொண்டு திரும்பி வருகின்றோம். இந்த பயணத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் வரல, போயிட்டு திரும்ப போறேன்,
ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா நான் போய் சேர்ந்திருக்க முடியாது, அல்லது அங்க நடந்தா திரும்பி வந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். லிரப்பினா ஹாமிதூன் ஆயிபூன தாயிபூன், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமாயா அல்லாஹ்? நீ தந்த இந்த பாக்கியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா? நான் எவ்வளவு பெரிய பாவி, இதெல்லாம் அனுபவிக்கிறேனே, அனுபவிக்கிற தகுதி எனக்கு இல்லையே, என்னை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ். எப்படி இந்த பயணங்கள் இறைவனோடு ஒரு மனிதனை பிணைக்கின்றன பார்த்தீர்களா? இப்படி இறைவனோடு பிணைக்கக்கூடிய அந்த பயணியுடைய துவாவை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பயணத்துல போகும்போது துவா செய்யுங்க, உங்க துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லாரும் துவாவையுமா? இப்படி எல்லாம் உணர்வு பூர்வமாக இறைவனோடு பிணைந்து கிடக்கின்றானே ஒரு அடியான், அந்த அடியான் பயணம் செய்கின்றான். உயரத்தில் பஸ்ல ஏறுறோம், வாகனம் உயரத்தில் ஏறுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். கீழே இறங்கும் போது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ். ஒவ்வொரு பயணங்கள், அந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு டைம் பை டைம், மினிட் பை மினிட் ஒவ்வொன்றையும் அனுபவித்து அனுபவித்து ரப்போடு தன்னை பிணைத்துக் கொண்டார். கார்ல ஏறி உட்கார்ந்து நீ போடு இளையராஜாவ, கூப்பிடு ஏஆர் ரஹ்மான, இப்படி பயணம் செய்து கொண்டு இது என்னது, இது பயணமா? இது நான் நகைப்புக்காக சொல்லவில்லை. அவர் என் கூட இருந்தாத்தான் எனக்கு பயணமே சுகமாக அமையும். யார் அந்த அவர் என்றால் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு இசை அடிக்கக்கூடியவர். அவர் என் கூட இருக்கு, அவர் தான் இலக்கியமா சொல்றாராம், அவர் தான் அவருடைய இசை கூட இருக்கணுமா. இந்த பயணங்கள் எப்படி இறைவன் நம்பிக்கையை தரக்கூடிய பயணங்களாக, நன்மையை தரக்கூடிய பயணங்களாக இருக்க முடியும்? எனவே இந்த விபத்து நமக்கு இரண்டு விதமான சிந்தனைகளை தந்திருக்கின்றது. ஒன்று, நம்முடைய பயணங்களை நாம் எப்படி இறைவனோடு பிணைத்துக் கொள்வது, எப்படி அவற்றை நன்மைமயமானதாக மாற்றிக் கொள்வது என்று நாம் சிந்திக்க வேண்டும். இது ஒன்று. இன்னொன்று என்னவென்றால், என்னுடைய உரையின் முதல் கட்டத்தில் நான் சொன்னதை போல, நல்லவேளையாக விமானி கேப்டனோ அசிஸ்டன்ட் கேப்டனோ ஒரு முஸ்லிம் இல்லை. நல்லவேளையாக அந்த விமானம் போய் மோதியது மெடிக்கல் காலேஜ் கேண்டீன்ல போய் மோதிச்சு, ஒரு பள்ளிவாசல் மனாராவில் போய் அது மோதவில்லை. நல்லவேளையாக தப்பித்த ஒரே ஒரு மனிதர் ரமேஷ் என்பவராக இருந்து விட்டார். அவர் அப்துல் காதராகவோ அப்துல் ரஹ்மானாகவோ இலியாஸாகவோ இஸ்மாயிலாகவோ ஷாகிர் பாயாகவோ அவர் இருக்கவில்லை. கடைசியாக ஒன்றை கண்டுபிடித்தான் பாருங்கள், அங்கதான் நிக்கிறான் இந்தியாக்காரன் அர்னாப் கோஸ்வாமி. இதனுடைய மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் துருக்கிக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சந்தேகத்தை தருகிறது. நாம் பாருங்க, இந்த அயோக்கியத்தனமான மனிதர்கள் அல்லது அர்ணபுகள், அர்ணப் என்று சொன்னா நான் உங்களுக்கு முதலிலே சொன்னேன், அர்ணப்னா முயல்னு அர்த்தம் அரபியில. முயல் என்ன செய்யும்? தன்னுடைய மலத்தை தானே சாப்பிட்டுக் கொள்ளும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் நாம் எப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும், எப்படியெல்லாம் இவற்றை பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உண்மையை பரப்புகின்றவர்களாகவும் உண்மையை விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாகவும் நம்மை ஆக்குவானாக. இது போன்ற கோரமான விபத்துக்களில் இருந்து எல்லா மக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாத்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.